இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சப்டொமைன் வந்து எப்படி கிரியேட் பண்றது, இது பிளாகர்ல எப்படி கிரியேட் பண்றது, வேர்ட்பிரஸ்ல வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அடிக்கடி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் இது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்முடைய சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போயிட்டு சப்டொமைன் தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ, 1 இயர்க்கு முன்னாடி போட்டது. கோடாடியில் எப்படி வந்து நீங்க அன்லிமிட்டடா சப்டொமைன் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேர்ட்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மெயின் டொமைன் வந்து வேர்ட்பிரஸ்ல வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெயின் டொமைன் வேர்ட்பிரஸ்ல இருந்து பட் ஆனால் அந்த மெயின் டொமைனுக்கு வந்து சப்டொமைன் பிளாக்கர்ல வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ நீங்க வந்து பார்த்துக்குங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்டிகுலரா ஹோஸ்டிங்கர் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் வந்து பிளாக்கர்ல எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். டொமைன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து வந்துருங்க. இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் டொமைன் வந்து காட்டும். ஸோ எந்த டொமைனுக்கு நீங்கள் வந்து சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டொமைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டொமைனோட டிஎன்எஸ் இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் சைடில் ஒன்லி டொமைன் மட்டும் தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ஹோஸ்டிங்கர் சைட்டில் நீங்கள் வந்து டொமைன் மட்டும்தான் வாங்கிருக்கீங்க. அந்த மெயின் டொமைன் வந்து பிளாக்கரில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ண அந்த மெயின் டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் பிளாக்கரில் எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்எஸ் நேம் சர்வர் வந்து இப்போ போயிட்டீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு கோடு மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து சி நேம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அந்த சி நேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த சி நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்டொமைன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட போகிறீங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ghs.google.com. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் எ ரெக்கார்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ என்னுடைய சப்டொமைன் வந்து பிளாக்கரில் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிருங்க. இந்த சப்டொமைன் தான் இப்போ நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க, புரியுதுங்களா? அதாவது tamil.tamilcodes.xyz. ஸோ இந்த சப்டொமைன் தான் நீங்கள் வந்து இப்போ பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிஷிங் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா, கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tamil.tamilcodes.xyz கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மெயின் டொமைன் ஆட் பண்ணும்போது இந்த செக்ஷன் போயிட்டு நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். அதில் சி நேம் வந்து 2 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். பட் ஆனால் சப்டொமைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வந்து காட்டாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஒரு வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்டொமைன் நீங்கள் வந்து வியூ பிளாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சப்டொமைன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்காமல் ஒன்லி வந்து டொமைன் மட்டும் வாங்கி மெயின் டொமைன் வந்து பிளாக்கரில் இருக்குது. அந்த பிளாக்கருக்கு வந்து சப்டொமைன் வந்து மெயின் டொமைன்லேருந்து சப்டொமைன் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் வந்து ஃபார்மெட், புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓகே டொமைன் அப்படிங்கிற செக்ஷன் வந்துடுறேன். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய டொமைனுக்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்எல் வந்து க்ளோட்ஃபேரில் நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டொமைனுக்கு வந்து நீங்கள் வந்து சப்டொமைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருங்க. ஸோ இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த டொமைன் வந்து நீங்கள் அதுக்கு நேராக வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ளோட்ஃபேர் வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து க்ளோட்ஃபேர் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் டொமைன் வந்து க்ளோட்ஃபேரில் நீங்கள் எஸ்எஸ்எல் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி சப்டொமைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளோட்ஃபேரில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை க்ளோட்ஃபேரில் நீங்கள் எஸ்எஸ்எல் வாங்காமல் இருந்தாலும் சரி, நீங்கள் சப்டொமைன் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் சைட்டுக்கு சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிற மேனேஜ் ஆப்ஷன் வந்து போனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சப்டொமைன் கிரியேட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான என்ன நேமில் வந்து சப்டொமைன் வேணுமோ ஸோ அந்த சப்டொமைன் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் டொமைனோட இந்த
அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு போட்டுட்டு tamil.tamilcourse.xyz கீழே இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்டொமைன் வந்து இப்போ கீழே ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்டொமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிட்டு இதில் வந்து ஆட்டோ இன்ஸ்டாலர். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் டொமைனுக்கு நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் சைட்லேயே எஸ்எஸ்எல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா க்ளோட்ஃபேரில் இல்லாமல் ஹோஸ்டிங்கர்லேயே நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் ஃப்ரீ எஸ்எஸ்எல் இல்லை பணம் கொடுத்து நீங்கள் வாங்கி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குண்டான மெத்தட் தான் இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து WordPress அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WordPress இன்ஸ்டால் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம மெயின் டொமைன் வந்து tamilcourse.xyz இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த சப்டொமைன் வந்து கீழே வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து tamil.tamilcourse.xyz. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய WordPress எல்லாமே வந்து கிரியேட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ டைட்டில் கொடுத்துட்டு அண்ட் அட்மின் நேம் அண்ட் அட்மின் பாஸ்வேர்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து இந்த WordPress சம்மந்தப்பட்ட வீடியோவில் வந்து இந்த WordPress இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட் வந்து WordPress அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் செட்டிங்ஸ் WordPress இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா வீடியோமே நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. WordPress அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதை நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டொமைனுக்கு எஸ்எஸ்எல் வந்து க்ளோட்ஃபேரில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோட்ஃபேர் வந்து நீங்கள் வந்து போங்க. ஸோ இந்த க்ளோட்ஃபேர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த சைட் வந்து க்ளோட்ஃபேரில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்டொமைன் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிடணும். நீங்கள் வந்து க்ளோட்ஃபேரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் சைட்லேயே எஸ்எஸ்எல் வாங்கியிருந்தாலும் சரி ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று க்ளோட்ஃபேரில் நீங்கள் இப்போ எஸ்எஸ்எல் வாங்கி ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஹோஸ்டிங்கில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இந்த சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் WordPressல வந்து ப்ராப்பராக வந்து சப்டொமைன் வந்து உங்களால் டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் சைட்டில் எஸ்எஸ்எல் இல்லாமல் க்ளோட்ஃபேரில் வந்து எஸ்எஸ்எல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து க்ளோட்ஃபேர் அக்கௌண்ட் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது சப்டொமைன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சப்டொமைன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்பல்சரி. புரியுதுங்களா? எஸ்எஸ்எல் வந்து ஹோஸ்டிங்கில் இல்லாமல் க்ளோட்ஃபேரில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த க்ளோட்ஃபேரில் ஆட் பண்ண அந்த சைட்டோட இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிடுங்க. சைட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னா உங்கள் சைட்டோட ரெக்கார்ட்ஸ் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே இங்கே வந்து பார்ப்பீங்க. இதில் வந்து ஆட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டு தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்டொமைனோட பேர் வந்து போட்டுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டோட நேம் போட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி எஃப்டிபிலையும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான். இந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஓகே நான் அகைன் வந்து இந்த செக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து போக போகிறீங்க. ஸோ அகைன் வந்து இப்போ நீங்கள் WordPress வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து WordPress வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டிஎன்எஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து WordPress வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேனேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆட்டோ இன்ஸ்டாலர் வந்து கொடுக்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆட்டோ இன்ஸ்டாலர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்மளுக்கு வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த WordPress அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம இதில் சப்டொமைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கரில் நீங்கள் எஸ்எஸ்எல் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ஹோஸ்டிங்கரில் வாங்காமல் க்ளோட்ஃபேரில் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த மெயின் டொமைனுக்கு சப்டொமைன் அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டு சப்டொமைன் கிரியேட் பண்ணுறது வந்து முக்கியமான ஒன்று, பேசிக் ஒன்று. புரியுதுங்களா? அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்டொமைன் வந்து இங்கே நீங்கள் WordPress பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது
க்ளோட்ஃபேரில் வந்து நீங்கள் ரெக்கார்டில் வந்து உங்களுடைய சப்டொமைன் வந்து தமிழ் அப்படின்னு போட்டு ஐபி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்துட்டீங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், அட்மின், பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா டேட்டாபேஸ் எல்லாமே போட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எந்த ஒரு எரருமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய WordPress சைட்டுக்கு நீங்கள் வந்து க்ளோட்ஃபேரில் SSL வாங்கியிருந்து அதுக்கு வந்து சப்டொமைன் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய WordPress சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் டொமைன் வந்து WordPress ஆகும். அண்ட் சப்டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்கர்லையும் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டொமைன் தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் வந்து போடுங்க. இல்லை நம்ம சேனலில் போயிட்டு கூட நீங்கள் சர்ச் அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.